17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே உயிரோடு இருந்த ஒரு நகரம் ஒரே நாள் இரவுல மணலால் மூடப்பட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 30க்கும் மேற்பட்ட கோவில்கள், கோட்டை சுவர்கள், மக்கள் வசிப்பதற்கான அடையாளங்கள் எல்லாமே மணலுக்கடியில புதைந்து கிடக்குது. இன்று வரைக்கும் அந்த 30 கோயில்ல வெறும் 5 கோயில்கள் மட்டும் தொல்லியல் துறையால தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 5 கோவில்களையுமே மணல் மீண்டும் மீண்டும் விழுங்கிட்டே இருக்கு. இதற்கு காரணம் கேட்டா ராணி விட்ட சாபம்னு சொல்றாங்க. அந்த சாபம் என்ன, அந்த நகரத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் கர்சஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்கும் ஒரு மாநிலத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வரலாறும் அமானுஷ்யமும் நிறைந்த கர்நாடகாவில் இருக்கும் தலக்காடு. இன்று தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் அந்த 5 கோவில்கள் வைத்தியநாதேஸ்வரர், கீர்த்தி நாராயணர், மருளீஸ்வரர், அர்க்கேஸ்வரர், பாதாளேஸ்வரர். இந்த கோவில்கள் மட்டும்தான் தற்போது அங்கு இருக்கும் ஒரே சுவடுகள். இந்த கோவிலையும் இடங்களையும் பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் அவர்களை நம்பி சிறு மக்கள் மட்டுமே அங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி ஆற்று படுகையில் அமைந்திருந்த காரணத்தினால வயல்கள், கரும்பு மற்றும் சந்தன மரத்தோட மிகவும் செழிப்பாக இருந்தது அந்த ஒரு நகரம். வியாபாரிகள், கலைஞர்கள், கவிஞர்கள் என எல்லாத்தையுமே ஈர்த்து இருந்துச்சு அந்த ஒரு நகரம். ஏன்னா 700 வருடமாக ஆட்சியில எந்தவித மாற்றமும் இல்லாம அமைதியாக அந்த இடம் இருந்துச்சு. என்னதான் 2000 ஆண்டுகள் பழமையாக இருந்தாலும் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த ஒரு நகரம் அடையாளமாக மாற ஆரம்பிச்சது. அந்த 700 வருடங்களும் ஆட்சி செய்தது மேற்கு கங்கை வம்சத்தினர். அதன் பிறகு சரியாக 11ஆம் நூற்றாண்டுல மேற்கு கங்கா மன்னர்களை தோற்கடித்து சோழர்கள் அந்த இடத்தை கைப்பற்றாங்க. அதன் பிறகு ஹொய்சாளர்கள் 12 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும், விஜயநகர பேரரசு 14ஆம் நூற்றாண்டில் இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டு அதாவது சோழர்கள் ஆட்சி மற்றும் அதன் பிறகுதான் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கோவில்கள் அங்க கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால தலக்காட்டிற்கு தென்னாட்டின் காசி அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. அளவில்லா வளமும் பெருமையும் கொண்டிருந்த இந்த ஒரு நகரம் ஒரே ஒரு நபரோட சாபத்தின் காரணமாக மணலில் மூழ்கும்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. அது விஜயநகர பேரரசு சிறிதாக தன்னோட வலுவை இழந்த காலகட்டம். 16ஆம் நூற்றாண்டு இறுதியில விஜயநகர பேரரசு தன்னோட வலுவை இழந்த காலகட்டத்துல அரசராக இருந்தவர் 2ஆம் வெங்கடபதி ராயர். அவருக்கு கீழ் ஆளுநராக இருந்தவர் தான் திருமலை ராஜா. திருமலை ராஜா அவர்களுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருந்த இடம் தலக்காடு மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த இடம் விஜயநகர பேரரசருக்கு மிக முக்கியமான இடமாக இருந்துச்சு. இங்கிருந்து தான் மைசூரு, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளை கண்காணிக்க ஒரு மையமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மைசூரு தமிழ்நாட்டிற்கு போற வழித்தடத்தில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான இடமும் இதுதான். இந்த நபர்களோட மிக முக்கியமான வழிபாட்டு தலம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாத சுவாமி கோயில். அங்கிருந்த நகைகளை பாதுகாப்பதும் இவர்களோட பொறுப்பு தான். வளம், செழிப்பு, மிக முக்கியமான பாதை என இருந்த இந்த 2 பகுதிகளை கைப்பற்ற நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தவர் தான் உடையார் வம்சத்தை சேர்ந்த மன்னர் 1ஆம் ராஜ உடையார். அவர் எதிர்பார்த்திருந்த அந்த நேரம் வருது. திருமலை ராஜா அவர்கள் மிகவும் கொடுமையான நோயால பாதிக்கப்படுறாரு. அந்த நோயிலிருந்து விடுபட தன்னோட கோட்டையிலிருந்து தலக்காட்டில் இருக்கும் வைத்தியநாதேஸ்வரர் கோவிலுக்கு புறப்படுறாரு. ஆட்சியை தற்காலிகமாக தன்னுடைய மனைவியான அலமேலம்மாவிடம் ஒப்படைக்கிறாரு. ஆனா அப்படி போனவருக்கு மரணமே காத்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு செய்தியை அலமேலம்மா கேட்கிறாங்க. தன்னோட கணவனை பார்க்க அலமேலம்மா தன்னோட ஆட்சியை விட்டுட்டு தலக்காட்டிற்கு போறாங்க. இந்த ஒரு தருணத்தை, இந்த ஒரு நேரத்தை எதிர்பார்த்திருந்த 1ஆம் ராஜ உடையார் இந்த நகரங்களை கைப்பற்றாரு. இதை அறிந்த அலமேலம்மா மலாங்கி என்ற ஒரு இடத்துல பதுங்கிக்கிறாங்க. ஆனால் 1ஆம் ராஜ உடையார் அந்த கோவிலுக்கு சொந்தமான நகையை அலமேலம்மாவிடம் இருந்து மீட்க படையை அனுப்புறாரு. இந்த இடத்துல தான் 2 கதைகள் உலா வந்துட்டு இருக்கு. ஒன்னு, 1ஆம் ராஜ உடையார் கோவிலுக்கு சொந்தமான அந்த நகையை அலமேலம்மாவிடம் இருந்து மீட்க படை அனுப்பியதாகவும், இரண்டாவது அலமேலம்மா மற்றும் நகையின் மீது ஆசை கொண்டு அலமேலம்மா மற்றும் நகைகளை கொண்டு வர படை அனுப்பியதாகவும் கதை கேட்க முடியுது. 3 பக்கமுமே ராஜ உடையரோட படைகள் அலமேலம்மாவை நெருங்குகிறது. அந்த நகையை கொடுக்க மனம் இல்லாமலும்
தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வேறு வழி இல்லாம அலமேலம்மா காவிரியை நோக்கி பாய்ந்து தன் உயிரை விடுகிறாள். உயிர் விடும் நிலையில அலமேலம்மா அளித்த சாபம் இதுதான். தலக்காடு மண்ணோடு மண்ணாகட்டும், மலாங்கி சுழலில் மூழ்கட்டும், மைசூர் அரசர்களுக்கு வாரிசு இல்லாமல் போகட்டும். இந்த சாபம் பலிக்கும் விதமாக தான் தற்போது தலக்காடு மணலில் மூழ்கியே கிடக்கு. அது மட்டும் இல்ல, மலாங்கி என்ற பகுதியில மிகப்பெரிய பள்ளம் மற்றும் சுழல் உருவாகி அங்க போற அனைவரையுமே பலி வாங்குது அப்படிங்கிறது இந்த மக்களோட நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்ல, பல மைசூர் அரசர்களுக்கு ஆண் வாரிசுகள் இல்லாம தன்னுடைய தம்பி மகன்களை தத்தெடுத்து அரசர்களாக வாரிசாக நியமித்திருக்கிறாங்க. இது எல்லாமே அலமேலம்மாவின் சாபம் தான் அப்படின்ட்டு மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, அலமேலம்மா இறந்தவுடன் அலமேலம்மாவிற்கு நினைவாக ஒரு சிலையும் நிறுவுகிறாங்க உடையார் வம்சத்தினர். இது உள்ளூர் மக்கள் நம்பும் ஒரு விஷயம். ஆனா புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது வேற. இங்க பல ஆண்டுகளாக இயற்கையில் நடந்த மாற்றம், நிலநடுக்கம், மண் சரிவு, காடுகளை அழித்தல் போன்ற காரணமாக இந்த மணல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க குவிவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, காவிரி வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தலக்காடு மற்றும் மலாங்கி என்ற இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு திருப்பத்தை சந்திக்குது. அந்த நீரோட்டத்தின் காரணமாக ஒரு பக்கம் மணல் கொஞ்சம் கொஞ்சமாக குவிய ஆரம்பிக்குது, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவுல சுழல் ஒன்றை உருவாக்குது காவிரி. அது மட்டும் இல்ல, நீரோட்டத்தின் அடியில அங்கங்க மணல் அரிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்படுது. அது எங்க எப்போ ஏற்படும் அப்படிங்கிறது யாருக்குமே கணிக்க முடியாத அளவுல இருக்கு. இதனால சுழல்கள் அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இது இயற்கையின் காரணமா இல்ல சாபமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதே போல சாபத்தால் அழிந்த குல்தாரா என்ற ஒரு கிராமத்தை பற்றின முழு காணொளி நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஐகார்ட்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. காவேரி கரை ஓரத்தில் பச்சை போத்தி இடமாகவும் சற்று தள்ளி பாலைவனம் போல் காட்சியளிக்கும் இந்த இடத்தை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்றதுக்கு முன்னாடி அலமேலம்மாவோட சாபம் உங்க ஞாபகத்துக்கு வரட்டும்.